Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன். அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா ஆர்சிசி. ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் லிமிட் ஸ்டேட் மெத்தடோட இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட் அப்படின்னா ஸ்டீல் பார் ஆர் யூஸ் டு ரெயின்ஃபோர்ஸ் தி கான்கிரீட். ஸ்டீல் பார்ஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பார்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை ஹார்டன் கான்கிரீட் ஃப்ரம் inter part of the structural member. அது இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். அந்த என்ன சொல்ற இன்னர் சைடில் தான் வந்து அந்த கான்க்ரீட்டை வந்து ஹார்டனாக கொடுத்துருப்பாங்க. உள்ள ஸ்டீல் பார் இருக்கிற இடத்துல அது கம்ப்ளீட்டாக ஹார்டனாக ஆகிடும். இந்த கான்க்ரீட் ரெயின்ஃபோர்ஸ்ட் வித் ஸ்டீல் பார் அது வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ஸ்டீல் ப்ளஸ் கான்க்ரீட் ஆட் பண்ணால் அது பேர் வந்து ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி பில்டிங் மெட்டீரியல்ஸில் படிச்சிட்டோம். சிமெண்ட் வந்து ஒரு அட்ஹீசிவ் அண்ட் கொஹீசிவ் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது. இதை வந்து நெக்ஸ்ட்டு இதில் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கான்ஸ்டிடியூட்ஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து only 7% to 15% தான். இது கான்க்ரீட் மிக்ஸில் only 7% to 15% தான் சிமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து போர்ட்லாண்ட் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க பை மிக்சிங் ஆஃப் calcareous அண்ட் அர்ஜிலேஷியஸ். இந்த காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து போர்ட்லாண்ட் சிமெண்ட் வந்து தயாரிப்பாங்க. இதில் வேறு என்ன, ஜிப்சம் வந்து ஆட் பண்ணுவாங்க அந்த செட்டிங் டைமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஸ்டேஜில். டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் பார்த்திங்கன்னா ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட், ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட், பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ் ஸ்லாக் சிமெண்ட், ஹைட்ரோஃபோபிக் சிமெண்ட், ஒயிட் அண்ட் கலர்ட் சிமெண்ட், சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட், சல்ஃபர் சூப்பர் சல்ஃபேட்டட் cement, air entraining cement, low heat cement, a high alumina cement, pozzolanic cement, expanding cement, refractory cement, acid resistant masonry oil well cement. இந்த டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபீல்ட் டெஸ்ட் சிமெண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் கிரெயின் கலரில் இருக்கணும், ஸ்மூத் ஃபீலிங் கொடுக்கணும், கூலாக இருக்கணும், சப்போஸ் தண்ணியில் போட்டால் ஃப்ளோட் ஆகணும் கொஞ்சம் நேரத்துக்கு. அக்ரிகேட் பார்த்திங்கன்னா அது ஒரு இனர்ட் மெட்டீரியல். சிமெண்ட்டில் வந்து பவுண்ட் ஆகி நிற்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்ஸ் ஆர் இனர்ட் மெட்டீரியல் விச் வென் பவுண்ட் டுகெதர் பை சிமெண்ட் வில் ஃபார்ம் கான்க்ரீட். சிமெண்ட்டும் இது ஜாயின் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து அக்ரிகேட்னு நம்ம சொல்லுவோம். அக்ரிகேட்டும் சிமெண்ட்டும் ஜாயின் பண்ணுறது நம்ம கான்க்ரீட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரோக்கன் பிரிக், க்ரஸ்ட், ஏர் கூல் பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ் ஸ்லாக் ஆர் ஆல்சோ யூஸ்ட் அஸ் அக்ரிகேட். இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அக்ரிகேட்டுக்கு பதிலாக. For reinforced concrete only sand, gravel, crushed rock should be used. Reinforced concrete அதோட சைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா aggregate consists of 75% of volume of concrete. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் அக்ரிகேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹார்ட் அண்ட் டியூரபிளாக இருக்கணும், நான் அப்சர்பண்ட்டாக இருக்கணும், ஃப்ரீ ஃப்ரம் adherent coatings, cold residues, clay lumps இதெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கணும். should not contain organic or other admixtures. They give shape to concrete. Reduce the shrinkage effect of cement. Classification பார்த்தீங்கன்னா coarse aggregate, fine aggregate. coarse aggregate வந்து பிக்கர் சைஸில் இருக்கும், ஃபைன் அக்ரிகேட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபைனாக இருக்கும். கோர்ஸ் அக்ரிகேட் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஒர்க்கு கான்க்ரீட் ஒர்க்குக்கு ரெயின்ஃபோர்ஸ் கான்க்ரீட் ஒர்க் யூஸ் பண்ணுறது வந்து 20 mm. நாமினல் சைஸே 20 mm. அதை விட கொஞ்சம் மாஸ் கான்க்ரீட்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வந்து 40 mm யூஸ் பண்ணணும். அதை விட ஹையர் சைஸ்க்கு நம்ம போகணுன்னா நம்ம அதை விட அதிகமான ஒர்க் பெரிய ஒர்க்குக்கெலாம் நம்ம 75 mm வந்து யூஸ் பண்ணுவோம். எதோடனா லீன் கான்க்ரீட்டோட மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். ஃபைன் அக்ரிகேட் பார்த்திங்கன்னா இதோட சைஸ் வந்து 0.15 mm to 4.8 mm வால் ஆகும் அப்படின்றாங்க. கோர்ஸ் சேண்டு தான் நம்மளுக்கு வந்து ஃபைன் அக்ரிகேட்குள்ளே கோர்ஸ் சேண்ட் தான் வந்து அதிகமான ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இதில் வந்து வேரியஸ் sands are commonly used as fine aggregate and obtained from river beds. Sand should not more than 5% dirt. If it is natural sand, 2% in the case of crushed sand. இதில் வந்து steel in reinforced concrete being weak in tension and steel bars are used to carry the tension. கான்க்ரீட் வந்து டென்ஷனில் ரொம்ப வீக், ஸோ ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க அந்த டென்ஷனை வந்து கேரி பண்ணுறதுக்கு. ஸ்டீல் பார்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ் டு கேரி கம்ப்ரெஷன் இன் பீம்ஸ் அண்ட் காலம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். மைல்டு ஸ்டீல்,
medium tensile steel, hot rolled deformed steel, cold twisted high yield stress deformed HYSD steel, இது full form கூட கேட்கலாம். hard drawn steel wire fabric. இதோட modulus of elasticity of steel பார்த்தீங்கன்னா 20 kN per mm square. water வந்து ரொம்ப important. அது எந்த மாதிரி வாட்டர் நம்ம சூஸ் பண்ணால் should be clean and free from injurious amounts of oil, acid, alkalis, salt, sugar, organic matter எதுவுமே இருக்கக்கூடாது, கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும். போர்ட்டபிள் வாட்டர் தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். சீ வாட்டர் யூஸ் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா M10க்கு அதோட நாமினல் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1:3:6. ஒரு ஷார்ட்கட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 10 வரும். ஸோ அப்படி நான் வச்சுப்போம். M10னா நம்ம 1:3:6. இது எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாசான கான்க்ரீட் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபவுண்டேஷன், வால் விச் நீட் நாட் பி வாட்டர் டைட். நெக்ஸ்ட்டு வந்து M15. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1:2:4. இது வந்து beams, slabs, lintels, staircase, retaining walls and column for upper storyக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. 1:2:4 M15. M20 பார்த்தீங்கன்னா 1:1.5:3. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? லோயர் ஸ்டோரி காலம்ஸ்க்கு அண்ட் footings in multi-story building, basement walls and water retaining structure இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. Next M25. இது 1:1:2. இது columns which are heavily loaded and for long span arches. M30 வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா post tensioned member of pre-stressed concrete அப்புறம் pre-tensioned member of pre-stressed concrete M35. purpose of providing reinforcement ப்ரொவைட் பண்ணுறதுனால என்னென்ன யூசஸ் பார்த்தீங்கன்னா it should possess a high tensile strength கொடுக்கும், able to develop a good bond with concrete, it possesses high modulus of elasticity, same temperature, coefficient of expansion and contraction of concrete to avoid the development thermal stress, easily available. Next இந்த கிரேட் மட்டும் என்னென்ன ஐஎஸ் கோட் மட்டும் பார்த்துக்கோங்க. 33 கிரேட் ஓபிசிக்கு வந்து IS 269, 43 கிரேட் ஓபிசிக்கு வந்து IS 8112, 53 கிரேட் ஓபிசிக்கு வந்து IS 12269. நெக்ஸ்ட் ரேப்பிட் ஹார்டனிங் போர்ட்லேண்ட் சிமெண்ட்க்கு வந்து 8041, போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட்க்கு 455, போர்ட்லேண்ட் பர்சிலோனா சிமெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஆஷ் பேஸ்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா 1489 பார்ட் 1. கால்சினேட்டட் கிளே பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1489 பார்ட் 2. ஹைட்ரோஃபோபிக் பார்த்தீங்கன்னா 8043. லோ ஹீட் போர்ட்லேண்ட் சிமெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா 12600. சல்ஃபேட் ரெசிஸ்டிங் போர்ட்லேண்ட் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 12330. கிரேட்ஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து மைல்ட் ஸ்டீல் கிரேட் 1க்கு FE 250. அப்புறம் மீடியம் டென்சைல் ஸ்டீல் HYSD பார் வந்து FE 415, HYSD பார் கிரிட் FE 500 ஒன்று இருக்குது. கோல்ட் ட்விஸ்டட் டிஃபார்ம்டு பார் CTD ஃபுல் ஃபார்ம் கேட்டாலும் கேட்பாங்க. கோல்ட் ட்விஸ்டட் டிஃபார்ம்டு பார் rolled steel from structural steel in composite construction. Next the bars must be bar எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா free from dust, loose rust, oil, paint, loose mill scales etc. before placing in position and laying concrete முன்னாடி பிளேஸ் பண்ண மாதிரி இப்படிலாம் இருக்கணும். நாங்கள் யூஸ்வலி 5 mm to 16 mm பார்ஸ் தான் வந்து ஸ்லாப்க்கு யூஸ் பண்ணுவாங்க. 5 to 16 mm வந்து ஸ்லாப்க்கு. நெக்ஸ்ட்டு ஸ்லாப் அண்ட் ஷெல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 10 to 28 mm வந்து பீம்க்கு அண்ட் காலம்க்கும். நெக்ஸ்ட்டு இன் சம் கேசஸ்லாம் நம்மளுக்கு வந்து அப் டு 40 mm ஆர் யூஸ்டுன்னு வரும் பீம்க்கு காலம்க்கு. வேறு சம் அதர் கேசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவே அடுத்தது கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் அண்ட் கிரேட் ஆஃப் கான்க்ரீட் பார்த்திங்கன்னா strength of material below which not more than 5% of the test results are expected to fall. Next இது பார்த்துக்கோங்க. ஆர்டினரி சிமெண்ட்னா M10 to M20 குள்ளே இருக்கணும். M10 to M20 குள்ளே இருக்கிறது ஆர்டினரி. நெக்ஸ்ட்டு M25 to M55 குள்ளே இருக்கிறது ஸ்டாண்டர்ட் கான்க்ரீட். இது வந்து ஆர்டினரி கான்க்ரீட். ஹை ஸ்ட்ரென்த் வந்து அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஹை ஸ்ட்ரென்த். M60 to M80 எல்லாம் ஹை ஸ்ட்ரென்த். M10 to M20 வந்து ஆர்டினரி சிமெண்ட். M25 to M55 வந்து ஸ்டாண்டர்ட் சிமெண்ட். M60 to M80 வந்து ஹை ஸ்ட்ரென்த் சிமெண்ட்.
high strength concrete எல்லாமே ஆர்டினரி கான்கிரீட், ஸ்டாண்டர்ட் கான்கிரீட், ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட். இதில் எம் ரெஃபர் பண்ணுறது மிக்ஸ்ன்னு ரெஃபர் பண்ணுவாங்க. நம்பர் வந்து அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து 150 mm சைஸ் கியூப் போட்டு நம்ம யூடியூப்பில் டெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது. 28 days க்யூர் பண்ண பிறகு நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்ட்ரென்த்து. நெக்ஸ்ட் பிஹேவியர் ஆஃப் ஆர்சி மெம்பர் இன் பெண்டிங். இல்லை கன்சிடர் an RC beam simply supported as a span and a span length L. Let B be the B வந்து நம்மளுக்கு breadth, D வந்து small d வந்து effective depth of the beam. இந்த B வந்து breadth, small d வந்து effective depth of beam. Let us consider the midspan section. Figure இந்த figure பார்த்துக்கோங்க. இதில் stress strain diagram இருக்குது, அதையும் பார்ப்போம். இதில் வந்து let the strain in steel and concrete be உங்களுக்கு எப்சிலானில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. Then the corresponding stress in steel and concrete will be epsilon ES and epsilon EC. concrete இது வந்து ஸ்டீலுக்கு. Thus the steel stress in one material would be expressed as modular ratio lines another material. ஓகே, நம்மளுக்கு வந்து எப்சிலான் சி இங்கே வந்து உங்களுக்கு கம்ப்ரெஷன் நடக்கும், இங்கே வந்து டென்ஷன் நடக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து ராடு, ஸ்டீல் ராடு. ஸ்ட்ரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் இப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் உங்களுக்கு இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு மாடுலர் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, ரேஷியோ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் எ ஸ்டீல் டு தட் ஆஃப் கான்கிரீட் ES by EC. எப்சிலான் ES by எப்சிலான் EC வரும். இது கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு வந்து மாடுலர் ரேஷியோ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதுவே ஆஸ் பர் IS கோட் படி பார்த்தீங்கன்னா M = 280/3 சிக்மா CBC. இதில் என்ன அடாப்ட் பண்ணியிருக்காங்க, ESோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 200 kN/mm². ஃபார் M15 கான்க்ரீட்க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 22.076 kN/mm². இதுவே நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து M வந்து வேல்யூ 18.67 கிடைக்குது. ஈக்குவலன் ஏரியா ஆஃப் RC செக்ஷன் பார்த்தீங்கன்னா AC = area of concrete = modular ratio into area of steel பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவலன் ஏரியா ஆஃப் RC செக்ஷன் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோட் பார்த்தீங்கன்னா டெட் லோட், லைவ் லோட், டைனமிக் எஃபெக்ட்ஸ், வின் லோட்ஸ், இம்பேக்ட் லோட்ஸ். டெட் லோடுன்றது ஒன்றும் இல்லை, செல்ஃப் வெயிட் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்ட்ரக்சரல் மெம்பர். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் லோடுன்னுவாங்க. இதை பற்றி யூனிட் வெயிட்ஸ் இதை பற்றி டீட்டெயிலாக நம்மளுக்கு IS 1911 1967 இருக்கும். லைவ் லோடு வந்து which are not steady. This includes moving load, person, car, mobile loads like furniture. இதெல்லாம் லைவ் லோட குறிக்கும். இது வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு டைனமிக் எஃபெக்ட் வந்து லைவ் லோட் which produce vibration by impact such as moving train, trucks. ஓகே, இது மூவ் பண்ணுற ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், அதுதான் இது வந்து டைனமிக் லோடு. விண்ட் லோடுன்றது லேட்ரல் லோட் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி வெலாசிட்டி ஆஃப் விண்டோட வெலாசிட்டியை பொறுத்து இருக்கும். இது வந்து 8751964 IS கோடில் இருக்குது. இம்பேக்ட் லோடுன்றது அது லோட் காஸ்ட் பை தி வைப்ரேஷன் ஆஃப் லைவ் லோட். ஓகே, இதெல்லாம் அந்த நொட்டேஷன் உங்களுக்கு தெரியும். சிக்மா CBCனா மேக்ஸிமம் அலோவபிள் ஸ்ட்ரெஸ், சிக்மா SCன்றது பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல். இன் கம்ப்ரெஷனில் இது ஏரியா ஆஃப் டென்சைல் ஸ்டீல். இது வந்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் கான்க்ரீட், இது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்டீலு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்மால் m வந்து ES by EC போட்டிருப்போம். மாடுலர் ரேஷியோவில் ஈக்குவல் டு மாடுலர் ரேஷியோ இதுதான். இது வந்து ஆஸ் பர் IRC பார்த்தா 280/3 சிக்மா CBC. ஸ்மால் b வந்து breadth of the beam section, ஸ்மால் d வந்து effective depth of the beam or slab. கேபிட்டல் D வந்து ஓவரால் டெப்த், X வந்து டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். NAன்றது நியூட்ரல் ஆக்சிஸ். Z வந்து லிவர் ஆர்ம், Z = JDன்னு வரும் லீவர் ஆர்ம். Kன்றது நியூட்ரல் ஆக்சிஸ் கான்ஸ்டன்ட், I வந்து லீவர் ஆர்ம் கான்ஸ்டன்ட், R மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் கான்ஸ்டன்ட், MRன்றது மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், BM bending moment, T tension, C na compression, total tension, total compression. ASC na steel area in column,
BF na effective width of the flange of the T-beam, BW rib width of the T-beam, DF வந்து thickness of the T-beam flange. இது வந்து width, இதெல்லாம் வந்து T-beamல வருது. Next, area of steel of single stirrups in shear. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, AS tau V வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து shear தான். Permissible shear stress tau V. Tau BD na permissible bond stress. இது நம்மளுக்கு தெரியும், WSM LSM. Next, different method பார்த்தீங்கன்னா different method of design, என்னென்ன டிசைன் பண்ணுவாங்க, என்னென்ன மெத்தடில் பண்ணுவாங்க அப்படின்னு. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், லிமிட் ஸ்டேட் மெத்தட் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் எப்படி அனலைஸ் பண்ணுவாங்கன்னா பை எலாஸ்டிக் லீனியர் ஸ்ட்ரக்சரல் தியரி மூலமா. எஸ்பெஷலி வந்து நம்ம கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு இது எடுப்போம். நெக்ஸ்ட், இட் இஸ் அசியூம்ட் இன் திஸ் மெத்தட் கான்க்ரீட்டும் ஸ்டீலும் எலாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கணும். should not exceed beyond permissible value. இதில் வந்து permissible value வந்து எக்ஸிட் பண்ணாது. இது வந்து permissible stresses are found out by using a suitable factor of safety material. இதுவே concrete in compression due to bending, factor of safety equal to 3. working stress methodல factor of safety equal to 3. 28 days cube strengthல பண்ணிருக்காங்க. இதுவே இதில் வந்து factor of safety equal to 1.8 is considered as a yield strength. Next, working stress methodல modular ratio or elastic, இதை வந்து இன்னொரு நேம்லேயே சொல்லுவாங்க, also called as modular ratio method or elastic stress method. Assumption made in working stress method. assumption பார்த்தீங்கன்னா plane sections before bending remain plane after bending. both the concrete and reinforcing steel வந்து Hooke's law வந்து obey பண்ணணும். strain வந்து proportional to distance from the neutral axis. tensile strength of the concrete is neglected. next பார்த்தீங்கன்னா strain is proportional to the distance from the neutral axis. next, tensile strength of the concrete வந்து neglect பண்ணிடுவாங்க. perfect bond or adhesions is developed between the concrete and reinforcing steel so that there is no slippage between the two material. ஒரு பாண்டு இருக்கும் அப்படின்றாங்க. அதனால அந்த கான்க்ரீட்க்கும் அந்த ரைன்ஃபோர்சிங் ஸ்டீலுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் இருக்கும். அதனால வந்து எந்த விதமான ஸ்லிப்பேஜ் அங்கே நடக்காது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மாடுலர் ரேஷியோ வந்து M has the value 280 divided by 3 sigma CBC maximum permissible stress. அது நெக்ஸ்ட் singly reinforced rectangular section பார்த்தீங்கன்னா அப்படின்னா a beam reinforced only one side of the section to resist tensile stresses. இதில் வந்து singly reinforced rectangular sectionனா இதில் ஒரு சைடில் மட்டும்தான் அவங்க வந்து ஸ்டீல் கொடுப்பாங்க, ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க to resist the tensile stress. அதுதான் வந்து singly reinforced beam. இதில் அந்த பெண்டிங் பாருங்கள் எப்படி நடந்தது. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் இதுக்கு பாருங்கள். இது ரெக்டாங்குலர் செக்ஷன் ஆஃப் எ பீம் வித் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். உங்களுக்கு 3 ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹோலாக இருக்குது. ஹோல் வந்து ஓவரால் டெப்த்து கேபிட்டல் D. இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட இது சென்டர்லேருந்து எடுக்கிற டெப்த்து தான் வந்து இங்கேருந்து ஃபுல்லாக எடுக்கிற டெப்த் தான் இது எஃபெக்டிவ் டெப்த்து. இதில் சென்டரில் போகிறது உங்களுக்கு நியூட்ரல் ஆக்சிஸ். XR XC அப்படின்றது கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்வாங்க. Bன்றது வித்து. இங்கே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் இப்படி நடக்கும். எப்பயுமே நியூட்ரல் ஆக்சிஸில் உங்களுக்கு 0வாக ஆக்ட் ஆகும். மேக்ஸிமம் வந்து இது வந்து கம்ப்ரெஷன், இது வந்து டென்ஷன் ஜோன். மேக்ஸிமம் எப்பயுமே டாப் அண்ட் பாட்டமில் இருக்கும், சென்டரில் 0வாக தான் இருக்கும். உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டாப்பில் வந்து பெர்மிசிபிள் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸிங் நடக்கும். அதான் சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராமில் இப்படி இருக்கும். இதில் வந்து ஃப்ரம் த அசம்ப்ஷன் தட் ஏ ட்ராவர்ஸ் செக்ஷன் பிளேன் பிஃபோர் பெண்டிங் ரிமைன்ஸ் பிளேன் ஆஃப்டர் பெண்டிங். இதுக்கப்புறம் that in bending taken place in a beam and the top and bottom layer became shorter and longer. ஷார்ட்டரோ லாங்கராகவும் ஆகிடும் பெண்டிங் நடக்கும் போதும் அப்படின்றாங்க. strain in any layer remains proportional to its distance from the neutral axis. thus the strain diagram will be ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ப்ரொபோஷ்னலாக இருக்கும், பட் அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படின்றாங்க.
நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ்னால் அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பின்றது பிரெத்து, எஃபெக்டிவ் டெப்த்னா ஸ்மால் டி, ஓவரால் டெப்த்னா கேபிட்டல் டி, ஏஎஸ்டின்னா அந்த ஏரியா ஆஃப் டென்சைல் ஸ்டீல் எக்ஸ்என் பி, எக்ஸ்என் பிதி, அப்புறம் எக்ஸ்என் பிதி வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னா there is more or lesser steel than the required for a balanced section. The position of neutral axis will depend on the amount of steel. அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் எப்பயுமே வந்து எவ்வளோ ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்றாங்க. இதை வந்து ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் சொல்லுவாங்க. இதை வந்து எங்கே லைஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ் மேலேயோ இல்லை கீழேயோ தான் லைஸ் ஆகும் அப்படின்றாங்க. கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்றது இஸ் ஃபார்ம்ட் இன் ஏ பேலன்ஸ் செக்ஷனில் தான் அது ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. இதை வந்து லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க, இல்லை பேலன்ஸ்டு நியூட்ரல் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. அதான் எக்ஸி அப்படின்றது கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன். இதில் வந்து எப்படி கண்டிப்பாக கொஷின் வரும். அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன்னா ஒரு 3 பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுங்க. கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதனால் வந்து கான்க்ரீட் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை வந்து cannot be developed, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து டெவலப் பண்ணாது அப்படின்றாங்க. இதில் வந்து அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்னால் உங்களுக்கு லெஸ் ஸ்டீல் ப்ரொவைட் ஆகும், அதனால உங்களுக்கு XU லெஸ் தென் XU மேக்ஸ் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இது வந்து அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனுக்கு. அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் ரெயின்ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே தான் ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து 1 minute ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து நார்மலாக இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்ன சொல்கிறது, நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை விட அந்த ப்ரிமிசிபிள் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து நடக்கும் அந்த பிளேஸில். ஏன்னா உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஸ்டீல் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கல, அது வந்து இங்கே நடக்கும். அதனால வந்து உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வந்து இங்கே 0 உங்களுக்கு வரும். கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸில் 0 கிடச்சிரும் உங்களுக்கு. ஸ்ட்ரெயின் இங்கே நியூட்ரல் ஆக்சிஸ் பாஸ் ஆகும். இதுவே வந்து ஸ்ட்ரெஸ் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நியூட்ரல் ஆக்சிஸ் பாஸ் ஆகுது, இந்த இடத்துல உங்களுக்கு பாயிண்ட் வரும் பாருங்கள். அப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து கிரிட்டிக்கலுக்கு மேலே இருக்குது. அதான் இங்கே படித்தோம். ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா ஒன்று கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழேயோ இல்லை மேலேயோ தான் உங்களுக்கு வரும். அப்படி மேலே வந்துச்சுன்னா அது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு லெஸ் ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணியிருப்போம், XU லெஸ் தென் XU மேக்ஸ். அதுவே வந்து இதில் பாருங்கள், இதில் வந்து பாருங்கன்னா ஸ்ட்ரெயின் டயக்ராமில் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இருக்கும் கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ், கீழே தான் ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு பீம். ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன்னா அதிகமான ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து டவுன்வோர்டில் உங்களுக்கு ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து கீழே வந்து போயிடும். அதுதான் இங்கே சொல்லுவாங்க. ஓவரான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தா அங்கே வந்து XU கிரேட்டர் தென் XU மேக்ஸ் நடக்கும். அவ்வளோதான். இதில் அதிகமான மோர் நம்பர் ஆஃப் ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கிரிட்டிக்கல் ஆக்சிஸ் கீழே வந்து ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்துடும். இதுக்கு இந்த ஃபார்முலா, இந்த 3 பாயிண்ட் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டுன்றது வந்து உங்களுக்கு ஈக்குவல் இந்த பேஜில் இருக்குது. பேலன்ஸ்டுறது வந்து உங்களுக்கு ஈக்குவல் இதுக்கு முன்னாடி இருக்குது வந்து பார்த்துக்கலாம். when the percentage of steel provided is more than that in the balance section, neutral axis moves downward such that the force tension is equal to compression. Concrete fails. இங்கே வந்து கான்க்ரீட் ஃபெயில் ஆகும். in this case actual neutral axis lies below the critical neutral axis. இதான் அந்த ஃபார்முலா. XU greater than XU max. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அது ஈக்குவல் பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்றாங்க. The strain in concrete and strain in steel reaches their maximum permissible values simultaneously, then the section is called limiting section or balanced section அப்படின்றாங்க. ஈக்குவலாக பிளேஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ்லேயே தான் உங்களுக்கு ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் உங்களுக்கு வரும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ XE ஈக்குவல் டு XU மேக்ஸ். லீவர் ஆம்னா the external forces are assumed to be raised by internal compressive forces C developed in concrete and tensile forces T in steel. இதுக்கு ஈக்குவேஷன் மட்டும் போதும். Z equal to JD. Z equal to JD. Lever arm is the distance between the points where the compression and tension acts.
இங்கே டயக்ராமில் இங்கே வரும், பின்னாடி வரும், பார்க்கலாம் அதை. இதுக்கு வந்து d ஈக்குவல் டு d மைனஸ் 0.42 XUன்னு வரும். நெக்ஸ்ட்டு இதுதான் அதோட நொட்டேஷனு. வித் ஆஃப் பீம் ES எல்லாம் முன்னாடி படிச்சுட்டு முன்னாடி பார்த்துருக்கோம். எக்ஸ்டெண்ட் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் கம்ப்ரெஷன் ஃபைபர். இசட்ன்றது லீவர் ஆர்ம், கேன்றது நியூட்ரல் ஆக்சிஸ் கோஎஃபிஷியன்ட். இதெல்லாம் அப்புறம் வேறு என்ன இம்பார்ட்டன்ட், அந்த Z ஈக்குவல் டு JDன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. J இஸ் டேர்ம்ட் அஸ் லீவர் ஆர்ம் கான்ஸ்டன்ட். இதில் D நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் வேறு என்ன இம்பார்ட்டன்ட், டிசைன் லோட் ஆர் ஃபேக்டர் லோட் ஆர் அல்டிமேட் லோட் அப்படின்னா டிசைன் லோட்ஸ் obtained by multiplying the characteristic load by the appropriate partial safety factors termed as design load or factored load. or இதுக்கு டிசைன் லோட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா FD ஈக்குவல் டு gamma C partial safety gamma F partial safety factor into characteristics load. partial safety factor for loads இதில் பார்த்தீங்கன்னா limit state collapsible and limit state serviceability, the partial safety factor load given in below diagram, below table. limit state of collapse value பார்த்தீங்கன்னா partial safety factor for concrete வந்து 1.5, அதுவே ஸ்டீலுக்கு வந்து 1.15. லிமிட் ஸ்டேட்டில் லிமிட் ஸ்டேட் கொலாப்ஸ் அண்ட் லிமிட் ஸ்டேட் சர்வீசபிலிட்டியில் லோட் காம்பினேஷன் பாருங்கள். டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடுக்கு 1.5 டெட் லோட், 1.5 லைவ் லோட், விண்ட் லோடுக்கு வந்து 1. இதுவே டெட் லோட் ப்ளஸ் விண்ட் லோடுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1.5, இதுக்கு விண்ட் லோடுக்கு வந்து 1.5 டெட் லோட் ப்ளஸ் 1.5 விண்ட் லோட் வரும். இதில் வந்து 1.2 டெட் லோட் ப்ளஸ் 1.2 லைவ் லோட் ப்ளஸ் 1.2 விண்ட் லோட். அதேமாரி இதுக்கும் அதேமாரி வேல்யூஸ் கொடுத்தாங்க, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு for design purposes the compressive strength of concrete in the structure shall be assumed to be 6.67 times the characteristic strength. partial safety factor வந்து 1.5 shall be applied in addition to it. பார்ப்போம் இதில் இருக்கும். stress strain curve for steel, concrete and steel. peak stress occurs at a strain of about 0.002. peak stress எங்கே வந்து அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இதுக்கு பீக், இதோட பீக் ஸ்ட்ரெஸ் இங்கே தான் அப்ளை ஆகுன்றாங்க. அதுதான் வந்து பீக் எங்கே அதிகமான ஸ்ட்ரெஸ் அக்கர் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 0.002. இந்த வேல்யூ நம்ம வச்சுக்கோங்க. ஃப்ரம் 0 ஸ்ட்ரெயின் டு இந்த 0லேருந்து 0.0035 இந்த ஸ்ட்ரெயின் வரைக்கும், 0.002 இந்த ஸ்ட்ரெயின் வரைக்கும், 0 to 0.002 இந்த ஸ்ட்ரெயின் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேரபோலிக்காக இருக்கும். இதுதான் சொல்கிறாங்க, பேரபோலிக்காக இருக்கும். ஃப்ரம் 0.02 to 0.035 இந்த ஸ்ட்ரெயின் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு விசிபிள் கிராக்ஸ் இன் தி கான்கிரீட் டஸ் நாட் அக்கர் அன்டில் தி ஸ்ட்ரெயின் அட்டைன் தி வேல்யூ ஆஃப் 0.0035. உங்களுக்கு கிராக் இதுக்கப்புறம் போன பிறகு தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிறது டஸ் நாட் அக்கர் அன்டில் தி ஸ்ட்ரெயின் அட்டைன் தி வேல்யூ, உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்காது அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா compressive strength of the concrete in structure assumed to be 0.67 FCK.
For the material strength, partial factor safety வந்து 1.5 safety factor gamma m. The maximum compressive stressனாலே நம்மளுக்கு இதை வந்து அவங்க கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தாக வச்சுருவாங்க. இதை வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்றாங்க. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 0.446 FCKன்னு ஒன்று கிடைக்கும். அதோட வேல்யூ தான் நம்மளுக்கு இங்கே போடுவோம். இங்கே வந்து 0.67 FCK நம்ம அசியூம் பண்ணிக்கிறது அசியூம்டு லிமிட் ஸ்டேட் மெத்தடில் அசியூம்டு கம்ப்ரசிவ் வேல்யூ இது. ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டிசைனுக்கு நம்ம இதை அசியூம் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோடு நம்ம வந்து டிவைட் பண்ணால் பார்ஷியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 0.446 FCKன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் மைல்ட் ஸ்டீல் இதுதான். Stress block area of the actual curved stress block at ultimate condition is equal to the area of the rectangular stress block. Next, line of action of a resultant compressive force is the same corresponding to the two stress blocks. Depth of the stress block is 8.85 into actual depth of the neutral axis. நம்ம 0.85 ஓட நம்ம neutral axis multiply பண்ணிக்கணும். That is 0.85 n. இதில் வந்து இதான் இங்கே தான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த போர்ஷன் மட்டும் நம்மளுக்கு எடுத்திருப்பாங்க. இந்த போர்ஷன் மட்டும் நம்மளுக்கு எடுத்து தான் இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரெஸ் பிளாக் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அங்கே வந்து 0.67 FCK டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் பார்ஷியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.5 வச்சு டிவைட் பண்ணதில் நம்மளுக்கு இந்த வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் இந்த ரெக்டாங்குலர் போர்ஷனில் மட்டும் உங்களுக்கு வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 0.42 XUன்னு வரும். இந்த போர்ஷனில் உங்களுக்கு 0.36 FCK BXUன்னு வரும். இது வந்து கம்ப்ரெஷன் ஜோனு. இது வந்து கம்ப்ரெஷன் ஜோனில் நடக்கிறது. இது வந்து டென்ஷன் ஜோனில் நடக்கிறது. 0.87 FYASTன்னு வரும். 0.36 FCK B into XU. இங்கே 0.87 FYAST. ASTனா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம ராட் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் அதோட ஏரியா. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் கான்க்ரீட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் ஃப்ரம் 0.00 to 0.0035 அங்கே வந்து ரிமைன்ஸாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் கான்க்ரீட் இஸ் 0.0035. when the strain attain the maximum value the concrete cracks. மேக்ஸிமம் வேல்யூ அது தாண்டுச்சுன்னா அது கான்க்ரீட் வந்து கிராக் ஆகும் அப்படின்றாங்க. இது இப்போ வந்து the limiting value of neutral axis of simply reinforced section for different grades of steel. இப்போ தான் இதில் பாருங்கள், இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷன் பீம். இது இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் உங்களுக்கு கேபிட்டல் டினா ஓவரால் டெப்த், ஸ்மால் டினா எஃபெக்டிவ் டெப்த், சென்டரில் பாஸ் ஆகிறது நியூட்ரல் ஆக்சிஸ், பி வித் பிரெத், எப்சிலான் சி இங்கே வந்து உங்களுக்கு 0.0035 இந்த வேல்யூ தான் எடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெயினில் இது நடக்குது, ஸ்ட்ரெயின் டயக்ராம் 0.0035 0.002 இந்த வேல்யூவில் தான் நம்ம அங்கே போட்டிருக்காங்க ஸ்ட்ரெயின் 0.0022 to 0.0035 இது. நெக்ஸ்ட்டு கீழே மேலே வந்து கம்ப்ரெஷன், கீழே வந்து டென்சைல், மேலே வந்து கம்ப்ரெஷன். நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் எடுத்து அவங்க ஸ்ட்ரெஸ் டயக்ராம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து கம்ப்ரெஷன் ஜோனில் 0.446 FCK உங்களுக்கு வரும். இந்த ட்ரையாங்கிள் இந்த ரெக்டாங்குலர் போர்ஷனுக்கு மட்டும் இங்கே 0.42 XUன்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷனுக்கு கம்ப்ரெஷன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.36 FCK BXU. கீழே டென்ஷனில் பார்த்தீங்கன்னா 0.87 FYAST. நெக்ஸ்ட்டு இதில் வந்து XU max by D அதுக்கு வந்து நம்ம என்னென்ன வந்து கண்டுபிடிப்போம்னு பார்ப்போம். இந்த ஃபார்முலா தான் இருக்கும். நம்ம ஒரு FY கிரேடும் நம்ம போட்டு அதில் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் வரும். நம்ம இது மட்டும் அப்படி எடுத்துப்போம். FY இந்த பக்கம் 250, 415, 500. XU max by D இதுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 250க்கு 0.53 வரும், 415க்கு 0.48, 500க்கு 0.46. இது நல்லா பார்த்துக்கோங்க. 250 ஸோ 0.53. நெக்ஸ்ட்டு 415 0.48. நெக்ஸ்ட்டு 500 0.46. டிசைன் ஸ்ட்ரெஸ் இன் டென்ஷன் ஸ்டீல் இதில் பார்த்தீங்கன்னா
design strength of steel is taken as 0.87 fy in tension, shear and shear, 0.67 fy in direct compression. tensionல வந்து 0.87 fy யும் direct compressionல வந்து 0.67 fy யும். design stress in compression steel. Maximum strain in the extreme layer of concrete is compression is limited to maximum strain in the extreme layer பார்த்தீங்கன்னா 0.0035. 0 வந்து எப்பயுமே நம்மளுக்கு நியூட்ரல் ஆக்சிஸில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துப்போம். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சிங்க்லி ரெயின்ஃபோர்ஸ் ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு பார்த்துப்போம். இப்போ ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து XU, இதை total compression equal to total tension, CU equal to TU. So total compression equal to CU equal to area of section into compressive force, area into force. next area என்றது B into XU. இதில் வந்து இந்த ஏரியா வந்து நம்ம இங்கே எடுத்தோம்னா இந்த B into XU. XUன்றது நம்மளுக்கு actual neutral axis. next compressive forceனா உங்களுக்கு 0.36 FCKன்னு வரும். இங்கே நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது இது 0.36 FCKன்னு இங்கே வரும். அதை தான் இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. 0.36 FCK into BXU. அதுதான் வந்து டோட்டல் கம்ப்ரெஷன். அது இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 0.36 FCKன்றது அந்த பக்கம், XUB வந்து அந்த ஏரியா ஆஃப் செக்ஷன். சேம் அதே மாதிரி தான் ஏரியா ஆஃப் ஸ்டீல் இருக்கனால கீழே டென்ஷன் ஜோனில் வந்து ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன்ட்டு டென்சைல் ஃபோர்ஸ் AST இன்ட்டு 0.87 FY. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஜோனோட டோட்டல் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு அது ரெண்டுத்தையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமே நம்ம டியை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா XU டிவைட் பை D equal to 0.36 FCK into XU into D, B into D. ரெண்டு சைட்லேயும் D மல்டிப்ளை பண்ணிக்கணும். 0.87 FY AST into D. இதில் இந்த D இந்த கீழே கொண்டு வாங்க. XU equal to D equal to 0.87 FY AST divided by 0.36 FCK into B. இதுதான் இந்த ஈக்குவேஷன். இசன்றது நம்ம D minus 0.42 XU. மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ரெஷன் சைடில் எப்படி கண்டுபிடிப்போம்னா மொமெண்ட் ஈக்குவல் டு டோட்டல் கம்ப்ரெஷன் இன்ட்டு லீவர் ஆர்ம். இந்த டோட்டல் கம்ப்ரெஷன் கொடுத்த வேலையும் நம்ம லீவர் ஆர்மில் இருக்க வேலையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கம்ப்ரெஷன் சைடோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு தெரிஞ்சிடும். 0.36 FCK நம்ம அந்த B இன்ட்டு XU அது வந்து அந்த டோட்டல் கம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் D வந்து அந்த லீவர் ஆர்ம் D மைனஸ் 0.42 XU இது கண்டுபிடிச்சோமே இது போட்டுக்கணும். அதே தான் இந்த டென்ஷன்லையும் டோட்டல் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டென்ஷன் சைடு வந்து டோட்டல் டென்ஷன் இன்ட்டு லீவர் ஆர்ம். டோட்டல் டென்ஷன் வந்து 0.87 FY ASTன்னு கண்டுபிடிச்சோம். அதை வந்து இந்த லீவர் ஆர்மோட திருப்பி மல்டிப்ளை பண்ணணும். D மைனஸ் 0.42 XU. நெக்ஸ்ட் லிமிட்டிங் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் பேலன்ஸ் செக்ஷன். இதில் வந்து MU லிமிட் ஈக்குவல் டு டியூ டு கம்ப்ரெஷன். அதுக்கு பார்த்திங்கன்னா இதை நம்ம சால்வ் பண்ணி இவ்வளோ பெரிய ஃபார்முலா இதை மட்டும் பார்த்துப்போம். இந்த ஈக்குவேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. வேறு எது இதில் எது இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் சொல்லுங்க. இதுவே வந்து டைப் 1ல் பார்த்திங்கன்னா அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டாக இருந்தால் உங்களுக்கு இது வந்து 0.85 FY AST 1 மைனஸ் AST FY by BD FCKன்னு வரும் டென்ஷனுக்கு. இது வந்து கம்ப்ரெஷனுக்கு வரும். அதே பேலன்ஸ் செக்ஷன்னா உங்களுக்கு இப்படி வரும். பேலன்ஸ் செக்ஷனில் உங்களுக்கு இந்தமாதிரி ஈக்குவேஷன் வரும். ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும். இது இவ்வளோ பெருசு கேட்குவாங்களான்னு தெரியல, இதுக்கும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இனிமேல் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டபுள்லி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். டபுள்னால் நம்ம மேலேயும் கீழேயுமே ரெண்டு சைடுமே நம்ம ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணுவோம். இதுலேயும் இதேமாரி தான் இருக்கும். 0.446 FCK
lever arm d minus 4.2x. next இதில் வேறு எது important, சேம் வேல்யூ தான் வரும், சில டேர்ம்ஸ் மட்டும் தான் இங்கே மாறும். இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க, நம்ம முன்னாடி பார்த்தது தான். வேறு இதில் வேணால் இந்த கொஸ்டின்ஸ் வேணால் நம்ம பார்த்துப்போம். இதுலேருந்து அப்படியே எடுத்தாலும் எடுப்பாங்க. மாடுலர் ரேஷியோ ஆஸ் பர் ES by EC. நெக்ஸ்ட் ஆஸ் பர் IS ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா 280/3 சிக்மா CBC. நெக்ஸ்ட்டு டிசைன் லோடு எப்படி கண்டுபிடிப்பீங்க கேட்டால் ஃபேக்டர்ட் லோடு இன்ட்டு பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் லோடு இன்ட்டு பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர். இது லிமிட் ஸ்டேட் கொலாப்ஸில் பார்த்தீங்கன்னா கான்க்ரீட்க்கு வந்து 1.5, ஸ்டீலுக்கு வந்து 1.15 வரும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் இன் சிங்லி ரெயின்ஃபோர்ஸ்டு ரெக்டாங்குலர் பீம் ரெக்டாங்குலர் செக்ஷன் கேட்டாங்கன்னா நம்ம XU/D அது கண்டுபிடிச்சோமே, ரெண்டு பக்கம் DA மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அப்புறம் XU/D அது போட்டாலும் அது இந்த வேல்யூ. நெக்ஸ்ட் இதுவே வந்து மொமெண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுத்துக்கு கேட்டாங்கன்னா இது கம்ப்ரெஷன், இது வந்து டென்ஷன். give expression for limiting moment of resistance singly reinforced rectangular section na QU into B into D square. Permissible stress in direct compression in M20 grade concrete na 7 Newton per mm square. Next வேற எதுல important இல்ல. நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். Design of rectangular beams for flexural by limit state method. இதில் பார்த்தீங்கன்னா effective span எப்படி கண்டுபிடிப்போம்னா unless otherwise. இதில் வந்து ஸ்பேன் லென்த்துன்றது இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ் வரைக்கும் தான் L ஸ்பேன் லென்த். உங்களுக்கு இது வந்து B, இது வந்து ஸ்மால் டின்றது எஃபெக்டிவ் டெப்த். அது வந்து இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணியிருக்க அந்த இதில் இந்த சென்ட்ரல்லேருந்து தான் வரும் உங்களுக்கு எஃபெக்டிவ் டெப்த். ஓவரால் டெப்த் வந்து கேபிட்டல் D. நெக்ஸ்ட்டு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமோ இல்லை ஸ்லாப்லையோ நீங்கள் வந்து எப்படி வேல்யூ கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஸ்பேனுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க பார்த்தீங்கன்னா சென்டர் டு சென்டர் ஆஃப் சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எப்படி அதுலேருந்து எடுத்துக்கணும். அப்போனா B/2 இந்த சென்டர் டு சென்டர்னால் அப்போ B/2 + L + B/2 அதுதான் இது ஈக்குவல் டு எஃபெக்டிவ் லென்த் L எஃபெக்டிவ். கிளியர் ஸ்பேன்றது இன்னொரு இதில் கண்டுபிடிக்கும் கிளியர் ஸ்பேன் + D. கிளியர் ஸ்பேன் அப்படின்றது இந்த ஸ்பேன் L + D அப்படியே வரும், அதுவும் L எஃபெக்டிவ்னு போடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பீம் ஆர் ஸ்லாபுக்கு width of the support வந்து less than 1/12 of the clear span. Effective span shall be into 2.28. Even if the support are wider than 1/12 of the clear span or 600 mm which is less. இதில் எது லெஸ்ஸோ அதை எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. இது வந்து கண்டினியூஸ் பீமர் ஸ்லாபுக்கு. நெக்ஸ்ட்டு B இது BW வித் DFன்றது நம்மளுக்கு டெப்த்து எஃபெக்டிவ் டெப்த்து கிளியர் ஸ்பேனு விச் இஸ் இதில் எது லெஸ்ஸோ அதான் எடுத்துக்கணும். ஓகே இது வேணாம். நெக்ஸ்ட்டு in the case of continuous beam or slab if the width of the support is less than 1/2 of the clear span அப்போனா என்ன பண்ணுவாங்க சென்டர் டு சென்டர் ஆஃப் சப்போர்ட் B/2 + L + B/2 தான், அதுவும் இதே தான் L + D ஈக்குவல் டு எஃபெக்டிவ் லென்த்து. wider than 1/2 of the clear span இருந்துச்சுன்னா wider than 1/2 இல்லைனா or 600 mm எடுத்துப்பாங்க. இதில் எது லெஸ்ஸோ அதை எடுத்துப்பாங்க. intermediate ஸ்பேனுக்கு எப்படி எடுப்பாங்கன்னா effective span equal to clear span between support. if the continuous beam or slab effective length of the end span with one end free other end continuous இருந்துச்சுன்னா இது எடுத்துப்பாங்க, இந்த வேல்யூஸ் எடுத்துப்பாங்க. whichever இதில் எது லெஸ்ஸோ அதை எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன் கேஸ் ஆஃப் ஸ்பேன் வித் ரோலரோ இல்லை ராக்கெட் பியரிங்காக இருந்துச்சுன்னா இந்தமாரி எஃபெக்டிவ் ஸ்பேனிங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் பியரிங்ஸ். கேன்டிலீவர்ஸில் எப்படி எடுத்துப்பாங்க எஃபெக்டிவ் லென்த் L எஃபெக்டிவ் ஈக்குவல் டு L + D/2. Dன்றது எஃபெக்டிவ் டெப்த். நெக்ஸ்ட்டு L எஃபெக்டிவ் ஈக்குவல் டு L + B/2. இது வந்து பிரெத் ஆஃப் எண்ட் சப்போர்ட். ஃப்ரேம்ஸ் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் எடுத்துப்பாங்க. பிரெத் அண்ட் டெப்த் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா
b equal to d by 2 to 2 by 3d. அதுவே d depth d equal to l by 10 to l by 12. இந்த வேல்யூஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸ் முக்கியம். ரேஷியோ ஸ்பேன் வந்து அப் டு 10 மீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு கான்டிலீவராக வந்தால் 7, சிம்பிளி சப்போர்ட்னா 20, கண்டினியூஸ்னா 26. above 10 mm இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் பை 10 பை ஸ்பேன் போட்டுக்கிட்டு மீட்டரில். இது ஸ்பேன் அப் டு 10 மீட்டருக்கு இதான் இப்போ படித்தது தான். L by D effective depth equal less than or equal to 7, less than or equal to 20, less than or equal to 26. நெக்ஸ்ட்டு இதுவே above 10 இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த வேல்யூவோட இன்ட்டு 10 by L போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்போஷர் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். மைல்டில் உங்களுக்கு என்ன கவர் கொடுப்பீங்கன்னா 20 mm, மாட்ரேட்டாக இருந்தால் 30 mm, சிவியராக இருந்தால் 45, வெரி சிவியராக இருந்தால் 50, எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் 75. ஃபார் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப் டு 12 mm டயமீட்டர் பாரில் உங்களுக்கு மைல்டு எக்ஸ்போஷராக இருந்துச்சுன்னா நாமினல் கவரை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கணும் பை 5 mmக்கு. இதில் மெயின் டயமீட்டர் 12 mm பாரில் மைல்டு எக்ஸ்போஷர் இருக்கும்போது உங்களுக்கு நாமினல் கவரை 5 mm ரெடியூஸ் பண்ணிக்கணும். அன்லஸ் அதேமாரி கான்க்ரீட் கவர் ஷுட் நாட் டிவியேட் ஃப்ரம் ரெக்வயர்ட் நார்மல் கவர். இது வேறு சிவியர் கண்டிஷனாக வெரி சிவியராக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ரிடக்ஷன் ஆஃப் 5 mm மே பி மேட் வேர் கான்க்ரீட் கிரேடு வந்து 35 ஆர் அபோவ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு இதில் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏஎஸ் பை பிடி ஈக்குவல் டு 0.85 டிவைட் பை எஃப்ஒய். ஏன்றது ஏரியா, மினிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், பி பிரெத் ஆஃப் பீம், எஃபெக்டிவ் டெப்த் ஆஃப் பீம், டின்றது எஃப்ஒய் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்ட்ரென்த் ஸ்டீல். மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்க்கு 0.4 பிடி இது வச்சு நம்ம அது வந்து ஷுட் நாட் எக்ஸீட் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்க்கு இது மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்க்கு. நெக்ஸ்ட்டு கம்ப்ரெஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ஷுட் நாட் பி லெஸ் தென், மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஷுட் நாட் பி லெஸ் தென், இது லெஸ் தென் இது இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. இது வந்து மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இங்கே இது எங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ஜோனில். இதுவே மேக்ஸிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ஷுட் நாட் எக்ஸீட். இது இடத்துக்கு ஒன்றே தான் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்பேசிங் ஃபார் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் ஃபார் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் ஷார்ட்டர் பார் இஃப் த டயாமீட்டர் ஆர் ஈக்குவல், டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் பாருக்கு டயாமீட்டர் ஆர் அன்ஈக்குவல், 5 mm மோர் த நாமினல் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் தி கோர்ஸ் அக்ரிகேட். இதில் வேறு எதுவும் முக்கியம் unequal diameter, horizontal vertical spacing வந்து உங்களுக்கு whichever is greater தான் எடுத்துக்கணும். maximum aggregate size plus 5 mm பண்ணிக்கணும். larger diameter of bar or maximum size of aggregate கூட நம்ம 5 mm பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. இதில் வந்து 15 vertical spacing வந்து 15 mm or 2/3 maximum size of aggregate or diameter of the bar, இதில் எது greater அதை எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. இது side face reinforcement detail பார்த்தீங்கன்னா இது வந்து side face preferably with in 2/3D. இது வந்து anchorage requirementக்கு வந்து இந்த ஃபார்முலா, development length equal to இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் டயாப் பார், இது டவ் பிடி டிசைன் பாண்ட் ஸ்ட்ரெஸ். இல்லை இது பார்த்துக்கலாம், இது மட்டும் பார்த்துக்கோங்க. 45 டிகிரி பெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு 4 டயா, 90 டிகிரி பெண்ட்னா 8 டயா, 135 பென்னா 12 டயா, 180 பென்னா 16 டயா. நெக்ஸ்ட்டு வேறு இதில் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நார்மலாக நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அதெல்லாம் அதில் நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நார்மலாக உங்களுக்கு தெரியும் சிம்பிளி சப்போர்ட்டட் அட் எண்டில் என்ன வேல்யூ, இதுமாதிரி மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எப்படி வரும்ட்டு. டிசைன் கொடுத்துருக்காங்க, நம்ம முன்னாடி பார்த்து தான் இப்போ எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு
Design of T-beam and lintel for flexural by LSM. இதில் இந்த T போர்ஷன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளோரோட அட்டாச் ஆகிருக்கும். இங்கே மேலே இருக்கிறது வந்து ஃப்ளாஞ்சு, இது வந்து வெப். BW அப்படின்றது breadth of web, DR depth of flange, BF அப்படின்றது breadth of flange, டெப்த் ஆஃப் ஃப்ளாஞ்ச், டெப்த் ஆஃப் வெப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்மால் டின்றது ஓவரால் டெப்த்து, கேபிட்டல் நார்மலாக உங்களுக்கு தெரியும். இதில் எப்படி இருக்குது பாருங்கன்னா, இங்கே வந்து ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. XU உங்களுக்கு இங்கே ஆக்ட் ஆகுது. நியூட்ரல் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. இந்த போர்ஷனில் உங்களுக்கு XU ஆக்ட் ஆகுது. XU இதில் வந்து கம்ப்ரெஷன், டென்ஷன் அதில் பார்த்திங்கன்னா அதே வேல்யூஸ் தான் வரும். ரெண்டுத்துக்கும் ஒரே மாரி தான் இருக்கும். அதே டயக்ராம் தான் ஸ்ட்ரெயின் டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா RCC கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ளோர், ஸ்லாப் அண்ட் பீம்ஸ் ஆர் கேஸ்ட் டுகெதர் தஸ் ஃபார்ம் ஏ மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றாங்க. இதில் வேறு greater than the breadth of web plus half the sum of clear distance to the adjacent beams on either side, L0 by 6 plus BW plus 6 DF. இது ஒரு ஃபார்முலா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட், நியூட்ரல் ஆக்சிஸ் அண்ட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பை ஆஃப் சிங்லி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டி பீமுக்கு வந்து lies in flanges shown in figure. நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளாஞ்சஸில் தான் லைஸ் ஆகும் அப்படின்றாங்க. இதுதான் இது. லைஸ் இன் வெப்பில் எப்படி உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா, given section to decide whether neutral axis lies in flanges or web, the flange force and the total section may be described as below. Position of neutral axis, இங்கே வந்து neutral axis lies in flangeல கொடுத்துருக்காங்க neutral axis. அப்போ உங்களுக்கு XU less than DF அப்படின்றாங்க. When the neutral axis lie within the flange, XU less than DF, in the case beam is treated as singly reinforced beam and find out the actual neutral axis and limiting neutral axis. ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸும் XU மேக்ஸும் கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்றாங்க. இதை வந்து நம்ம சிங்கிலி ரெயின்ஃபோர்ஸ் பீமாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்கணும். சப்போஸ் நியூட்ரல் ஆக்சிஸ் இங்கே லைஸ் ஆச்சுன்னா. ஓகே, இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அதே தான் உங்களுக்கு இங்கேயும் வரும். அந்த XU by D போட்டு 0.87 FY AST, இது வந்து டென்ஷனில் வர்றது, இது வந்து கம்ப்ரெஷனில் வர்றது. இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வேல்யூ போட்டு பண்ணி பார்த்தோம்ல, அதே தான். டென்ஷனுக்கு வந்து 0.87 FY AST. நெக்ஸ்ட்டு XU less than XU max, இது வந்து அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்க்கு இந்த ஈக்குவேஷன். இந்த வேல்யூ வந்து அந்த கம்ப்ரெஷனோட டோட்டல் கம்ப்ரெஷன், இது 0.46 FCK அப்படின்றது அந்த குட்டியோண்டு அந்த ரெக்டாங்குலர் போர்ஷன் ஒன்று பார்த்தீங்களா, இங்கே வந்து 0.46 FCK 446 FCK, அப்புறம் BF minus BW into DF. இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இதே தான் இந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. இவ்வளோ பெருசு கேட்பாங்களான்னு தெரியல, இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு எதாவது இம்பார்ட்டன்ட், இதில் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துப்போம். டி பீம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணுவாங்க. டி பீம் தி பாட்டம் part வந்து beam, that is beam part is below the web or rib. இந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. எப்படி எஃபெக்டிவ் breadth of flange in T beamல கண்டுபிடிப்பாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் இதுவே வந்து how will you find the area of tension steel reinforcement in T beamல எப்படி கண்டுபிடிப்பாங்க. MU divided by 0.87 FY Z required. நியூட்ரல் ஆக்சிஸ், இதுவே வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் T beamல இருந்தால் நம்ம முன்னாடி பார்த்ததே தான், XC equal to பார்த்தோமே அதே தான். வேறு இதில் வேணும் போதும். இது கண்டினியூஸ் பீம் ஃபார் ஃப்ளெக்ஷுவல் அண்ட் ஷியர், இதை நம்ம ஆல்ரெடி படித்தது தான் இருக்கும். டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் வெர்டிக்கல் இன்க்ளைன் ஸ்டிரப்ஸ் அண்ட் பெண்ட் அப் பார்ஸ்.
வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸ்னால் இந்த ஃபார்முலா, ஃபார் இன்க்ளைன் ஸ்டிரப்ஸ்னால் இது, ஃபார் பெண்ட் அப் பார்ஸ்னால் இந்த ஃபார்முலா. வேறு இதில் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த டயக்ராம் மட்டும் வேணால் பார்த்துக்கலாம். டிசைன் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட் உங்களுக்கு வந்து டயக்னல் வெப் ஷியரில் கிராக்ஸை வந்து 45 டிகிரியில் அக்கர் ஆகும். இதுவே உங்களுக்கு இந்தமாரி இந்த மாதிரி பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகுது ஃப்ளெக்சுரல் கிராக்ஸு. வெப் ஷியரில் ஆக்ட் ஆகுது இந்த ஷியர் கிராக்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு வேறு இதில் முக்கியம் வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸ், இன்க்ளைன் ஸ்டிரப், பெண்ட் அப் பார்ஸ் 45 டிகிரிக்கு. நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டவு வி ஈக்குவல் டு வியூ பை பிடி. இது பார்த்துக்கோங்க, இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் பார்த்துக்கோங்க. டவு வியூ ஈக்குவல் டு வியூ பை பிடி. வியூன்ற டிசைன் ஷியர் ஃபோர்ஸ் இன் நியூட்டன், இது பிரெத் ஆஃப் பீம் இன் எம்எம், டி இது எஃபெக்டிவ் டெப்த் ஆஃப் பீம் இன் எம்எம். மினிமம் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இது எப்படி கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, டவு வி நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் லெஸ் தென் the descent shear strength of the concrete, tau c. Tau v nominal shear stress less than the descent strength of the tau c. Minimum shear reinforcement shall be provided in the form of vertical stirrups. Equation next. மடிப்பாதுதான் percentage of steel எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா 100 AST area of steel divided by B into D. Permissible shear tau C, the equation table 3. அதான் less than இது வந்து பண்ணுற is not required. shear அங்கே வந்து reinforcement வேணாம் அப்படின்றாங்க. இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா ஸ்பேசிங் லிமிட் பார்த்தீங்கன்னா 0.75 D, செகண்ட் வந்து 450 mm. லீஸ்ட் ஸ்பேசிங் ஷுட் பி ப்ரொவைடட். shear strength இதில் வேறு என்ன இம்பார்ட்டன்ட், one way slab and staircase by LSM. Slabs are plain structural member whose thickness is quite small as compared to its other dimension. வேறு என்னது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அந்த ஸ்லாப் இஸ் டு டிசைன்ட் இன் ஒன் டைரக்ஷன் ஒன்லி, அது வந்து ஒன் வே ஸ்லாப். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருந்தால் ஒன் வே ஸ்லாப். அதுவே வந்து லெஸ் தென் 2 இருந்தால் அது வந்து 2 வே ஸ்லாப். ஒன் வே ஸ்லாப்ன்றது வந்து ஒன் சைடு தான் வந்து அங்கே வந்து பீம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதுவே 2 வே ஸ்லாபாக இருந்தால் ஸ்லாப் இஸ் டிசைன் ஸ்லாப் 2 டைரக்ஷன்லேயும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா வந்து ப்ரொவைடட் இன் போத் த கேஸ். இந்த ஸ்லாப் இஸ் சப்போர்ட்டட் ஆன் 4 சைட்லேயும் அது சப்போர்ட் பண்ணியிருக்கு, இங்கே வந்து 1 சைடில் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்வாங்க. இது ஒன் வே ஸ்பேனிங் ஸ்லாப். டூ வே டைப்ஸ் ஆஃப் classification of slab. One way spanning slab, two way spanning slab, flat slab supported directly on column without beams, grid slab, circular or other shape, one way continuous, two way continuous slab. next இதில் பார்த்தீங்கன்னா அதான் less than greater than 2 அது வந்து one way slab. one way slabன்றது வந்து wall beam, slab beam, span, all supported on all 4 sides, that it is supported on all 4 sides. two way slab என்றது one way slab, இது okay. two way slab less than or equal to the two way slab. slab is bent in both direction, ரெண்டு டைரக்ஷன்லையும் அது பெண்ட் ஆகும், அதை வந்து two way slab அப்படின்வாங்க. எஃபெக்டிவ் ஸ்பேன் அது டெப்த்து கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் அப்படியே தான் முன்னாடி பார்த்ததே வரும்.
effective span பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அந்த முன்னாடி பார்த்துருப்போம் b/2 டிவைட் பை b/2 இதோட லென்த்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் இதே தான் சேம் தான் அதே தான் bw less than or equal to l/12 effective span to be determined இல்லைனா l/12 greater than l/12 or t600 shall be taken under எது இதில் லெஸ்ஸோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. வேறு என்ன இதில் இம்பார்ட்டன்ட் ஷெக்ஃபோர்ட் ஷியர் பார்த்தீங்கன்னா நார்மினல் ஷியர் ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி VU ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் கண்டுபிடிச்சிரும். இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டவ் V ஈக்குவல் டு VU பை BD. ப்ரிமிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து K/τc. இப்போ இதுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ப்ரிமிசிபிள் K இன்ட்டு τc கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் 1/2 இன்ட்டு τc மேக்ஸ் கண்டுபிடிப்பாங்க. இதில் வந்து டவ் V லெஸ் தென் கேவாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து சேஃப். சப்போஸ் வந்து அது எக்ஸீட் ஆச்சுன்னா அது வந்து சேஃப். இஃப் சஃபிஷியன்ட்லி இன்க்ரீஸ் தி டெப்த் ஆஃப் த ஸ்லாப் டு மேக் இட் சேஃப் ஆக்கிறதுக்கு நம்ம டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மினிட் எதுவும் நான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை தான் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம ஃபுல்லாக படிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்பேனிங் ஹரிசாண்டலி லாங்கிடியூடினல் இப்படி இருக்கும். ஃப்ளைட் இது லேண்டிங் இது வேறு இதுலன்னா இது இம்பார்ட்டன்ட். இதில் த்ரெட்டுன்றது இந்த போர்ஷன் த்ரெட்டு, ரைசர்ன்றது இந்த போர்ஷன் தான் ரைசர். இந்த டீட்டெயில்ஸ்லாம் இது பார்த்துக்கோங்க. பப்ளிக் பில்டிங்கில் ரைசர் வந்து 120 mm to 200 mm இருக்கும். அதுவே த்ரெட்டு வந்து 250 to 330 mm இருக்கும். அதோட வித் ஆஃப் ஸ்டேர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 to 2.5 m இருக்கும். அதுவே ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் 150 to 220 mm த்ரெட்டு வந்து 230 to 300 mm இருக்கும். வித்து வந்து 0.90 into to 1.50 இருக்கும். ரெசிடென்ஷியலில் அவ்வளோ பாப்புலேஷனுக்கு பப்ளிக்னா போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாரி தான் அது பண்ணியிருப்பாங்க. வேறு இதில் வந்து இது ரைசர் த்ரெட்டுன்றது இந்த போர்ஷன் லேண்டிங் இது. நெக்ஸ்ட் வேறு என்ன இதில் இந்த ஃப்ளைட்டுன்றது கன்சிஸ்ட் ஆஃப் சீரீஸ் ஆஃப் ஸ்டெப் ப்ரொவைடட் பிட்வீன் லேண்டிங். ரைஸ்ன்றது வெர்டிக்கல் போர்ஷன் ஆஃப் ஸ்டெப்பு. விண்டோஸ் சேஞ்சிங் டைரக்ஷன் ஆஃப் ஸ்டேர்ஸ் தட் ஆர் யூஸ்வலி ட்ரையாங்குலர் இன் பிளேன். நோசிங்கிறது அவுட்டர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எட்ஜஸ். இப்படி ஸ்டெப்ஸ் இப்படி இருக்குன்னா இதுதான் வந்து நோசிங்கிறது. வேறு இதில் வந்து design of column by limit state method. Vertical member subjected to predominantly compressive force without bending moment is called column. Exceeds 3 times the least lateral dimension. அதோட effective length பார்த்தீங்கன்னா exceeds 3 times the least lateral dimensionன்றாங்க. இதுவே L/D less than or equal to 12 இருந்தால் அது short column. இதுவே L/D greater than or equal to 12 இருந்தால் long or slender column. இதோட assumptions ரொம்ப important. இது பார்த்துக்கலாம். Plane sections normal to axis remain plane after bending.
இதுவே மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் கான்க்ரீட் அட் தி அவுட்டர்மோஸ்ட் கம்ப்ரெஷன் ஃபைபரில் பார்த்தீங்கன்னா 0.0035 இன் பெண்டிங். முன்னாடி படித்தது தான் வரும். 0.67 டைம்ஸ் தி கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்து நம்ம வச்சுப்போம். 0.67 இன்டூ எஃப்சிகே, அதோட டிவைட் பண்ணால் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, பார்ஷியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.5 வச்சு டிவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம அதே தான் படித்தது தான். மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் இன் கான்க்ரீட், இது வந்து ஆக்சுவல் கம்ப்ரெஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம 0.002 வரும். இதுவே மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் அட் ஹைலி கம்ப்ரஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் இன் கான்க்ரீட் சப்ஜெக்டட் டு ஆக்சுவல் கம்ப்ரெஷன் அண்ட் பெண்டிங் வென் தேர் இஸ் நோ இன்டென்ஷன் ஆன் தி செக்ஷன் ஷால் பி டேக்கன் அஸ் 0.035 minus 0.75 times தி ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இது வந்து லிமிட் strength of short actually loaded compression memberக்கு வந்து when the minimum eccentricity does not exceed 0.05 times the lateral dimension. உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து இது ஒரு ஈக்குவேஷன். இது வந்து 0.5 டைம்ஸ் lateral dimension வந்து எக்ஸீட் ஆகாதுன்னா நம்மளுக்கு வந்து என்ன பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.05 வரும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. 1.05 எஃப்சிகே ஏசி ப்ளஸ் 0. இதோட நம்ம 1.05 வந்து மல்டிப்ளை பண்ணிப்போம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், PU ஈக்குவல் டு P இன்ட்டு 1.5. இது வந்து 1.05 டைம்ஸ் இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமிலர் மெம்பர்ஸ் வித் லேட்ரல் டைஸ். ஹெலிக்கல் வால்யூம் ஆஃப் ஹெலிக்கல் பை வால்யூம் ஆஃப் தி கோர் ஷால் நாட் பி லெஸ் தென், இந்த வேல்யூக்கு அது லெஸ் தானாக இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. diameter of the helical reinforcement should not be less than 1/4 of the diameter of the lateral largest longitudinal bar and in no case less than 6 mm. ஹெலிக்கலோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா, ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா should not be less than 1/4 of diameter of the largest longitudinal பாரோட டைமென்ஷனை விட 1/4 இல்லைனா லெஸ் தென் 6 mm எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. பிட்ச் பார்த்தீங்கன்னா 75 mm இருக்கும். ஹெலிக்கலில் பார்த்தீங்கன்னா 75 mm, இல்லைனா 1/6 ஆஃப் தி கோர் டயமீட்டர் ஆஃப் தி காலம் எடுத்துக்கலாம். ஷுட் நாட் பி லெஸ் தென் ஃபாலோயிங் டிஸ்டன்ஸ். பிட்ச் வந்து 25 mm லெஸ் தென்னாக இருக்கணும். 3 times தி டயமீட்டர் ஆஃப் தி ஸ்டீல் பார் ஃபார்மிங் தி ஹெலிக்கல்ஸ். least lateral dimension of compression member பார்த்தீங்கன்னா 16 times the smallest longitudinal bar, 48 times the diameter of the helical bar. வேறு இதில் வந்து இது ரொம்ப முக்கியம். both end fixed இருந்தால் 0.65 L, அதுவே fixed to one end-ஆவோ hinged to one end-ஆவோ இருந்தால், ஃபஸ்ட்டு both end fixed இருந்தால் 0.65 L, அதுவே both end hinged இருந்தால் 1 L. அது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு டு ஒன் எண்டாக இருந்துட்டு ஒரு எண்டு ஹிஞ்சடாக இருந்துச்சுன்னா 0.80 L, அதுவே ஃபிக்ஸ்டு டு ஒன் எண்டாக இருந்துட்டு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா 2 L. போத் எண்ட் ஃபிக்ஸ்டாக இருந்தால் 0.65 L, ஹிஞ்சடாக இருந்தால் வெறும் L தான். அதுவே வந்து ஒரு எண்டு ஃபிக்ஸ்டாகவும் ஒரு எண்டு ஹிஞ்சடாக இருந்தால் 0.80 L, அதுவே ஒரு எண்டு ஃபிக்ஸ்டாக இருந்துட்டு இன்னொரு எண்டு வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுட்டு 2 L. slenderness limits of the column பார்த்தீங்கன்னா, unsupported length beam end restraints shall not exceed 60 times least lateral dimension of the column. slenderness ratio na unsupported length of the column divided by minimum radius of gyration. இதுக்கு வந்து யூனிட்ஸ் கிடையாது. effective L effective exceeds 3 times least lateral dimension is termed as column. அதுதான் வந்து ஒரு காலம்ன்றாங்க. L effective greater than 3 least lateral dimension. இது காலமோட ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன கிளாஸிஃபை பண்ணலாம்னா, ஷேப்பாக பண்ணலாம், ஷேப் ஆஃப் கிராஸ் செக்ஷன், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் லோடிங்கு, பேட்டர்ன் ஆஃப் லேட்டரல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. அதுவே ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா rectangular, circular, square, hexagonal. Slenderness classification based on slenderness ratio, short column, long column. short column ன்றது less than 12 இருந்தால் L effective by depth, L effective by breadth வந்து less than 12 இருந்தால்
அது வந்து ஷார்ட் காலம். எல் எஃபெக்டிவ் டிவைட் பை லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் வந்து லெஸ் தென் 12 இருந்தால் ஷார்ட் காலம், அதுவே கிரேட்டர் தென் 12 இருந்தால் லாங் காலம். ஷுட் பி ரெஸ்ட்ரிக்டட் டு 60 ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. இதுலேயே வந்து என்னென்ன லோட் பார்த்தீங்கன்னா ஆக்சியலி லோடட் காலம், நெக்ஸ்ட் எக்ஸென்ட்ரிக்கலி லோடட் காலம். ஆக்சியலினா உங்களுக்கு கரெக்டாக அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் சென்டர் போர்ஷன் அந்த இடத்துல பாஸ் ஆகும். இதுவே எக்ஸென்ட்ரிக்னா அந்த ஸ்கொயர் அந்த பீம் இந்த காலமோட ஸ்கொயரில் ஸ்பேஸில் எங்கே வேணாலும் அது ஆக்ட் ஆகும். இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரலாம். அதான் எக்ஸென்ட்ரிசிட்டிலி. இதோட லேட்ரல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா டைடு காலம், இன்ஃபில்டு காலம், ஸ்பைரல் காலம், காம்போசிட் காலம். இதில் வந்து மினிமம் எக்ஸென்ட்ரிசிட்டி ஆஃப் தி காலம் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா தான். L/500 + B/30. மினிமம் எக்ஸென்ட்ரிசிட்டி பார்த்திங்கன்னா greater than or equal to L/500 + B/30 E minimum greater than இல்லைன்னா 20 mm சொல்லுவாங்க. லாங்கிடியூனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணும் பார்த்திங்கன்னா லாங்கிடியூனல் வெர்டிக்கல் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் ஃபார் டேக்கிங் லோடு எடுக்கிறதுக்கு லாங்கிடியூனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அது லேட்ரல் ட்ராவர்ஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா tied around the longitudinal bar to prevent buckling நடக்காமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த small diameter bars. lateral reinforcement வந்து should not be less than 0.8% இல்லைனா not more than 6%. shall not exceed 4% of gross area of the column. next minimum number of longitudinal bars for rectangle பார்த்தீங்கன்னா 4 shall not be less than 12 mm dia. 12 mm dia வந்து காலம் ப்ரொவைட் பண்ணுவோம் இங்கே லாங்கிடியூட்னல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஷால் ஹேவ் அட் லீஸ்ட் 6 bars இருக்கும் ஹெலிக்கலில் மோஸ்ட்டாக. அது காலம் ஷால் நாட் எக்ஸிட் 300 mm சொல்கிறாங்க. லாங்கிடியூட்னல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நாட் லெஸ் தென் 0.15% ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் ஏரியா. இதுவே ட்ராவர்ஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் லேட்ரல் டைஸ் ஆர் சர்க்குலர் ரிங். இது வந்து ஆர்சிசி காலமை வந்து எஃபெக்டிவ் லேட்ரல் சப்போர்ட் கொடுக்கும், ஒரு சப்போர்ட்காக அகெயின்ஸ்ட் பக்லிங் நடக்காமல் தடுக்கிறதுக்கு தான். இதுக்கு டைஸோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா டைஸோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா diameter of the lateral ties வந்து shall not less than 1/4 diameter of the largest longitudinal bar, இல்லைனா 6 mm எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பிச்சோட ஒரு பார் அந்த டைஸ் இப்படி ஹெலிக்கல் இப்படி இருக்குன்னா அந்த டிஸ்டன்ஸ் தான் அது பிச்சுக்கு பார்த்தீங்கன்னா shall not be more than the least lateral dimension of the column, இல்லைனா 16 times the diameter of the smallest longitudinal bar, இல்லைனா 48 times the diameter of the lateral reinforcement. இதை லீஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. கவர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் லாங்கிடியூனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இதுக்கு என்ன கவர் வைப்பாங்கன்னா 40 mm டயமீட்டர் ஆஃப் தி லாங்கிடியூனல் பார். இதுக்கு வந்து இந்த லேட்ரல் டைஸ் இந்த ஃபார்ம்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முன்னாடி பார்த்தது தான் இதெல்லாம். மினிமம் எக்ஸென்ட்ரிசிட்டி L/500 + D/30. இதுக்கு லாங்கர் சைடு, இதுவே ஷார்ட்டர் சைடுனா L/500 + B/30. டிசைன் ப்ரொசீஜர் பிச் இதுதான் வேணாம். டிசைன்ஸ் ஆஃப் காலம்ஸ் ஃபூட்டிங்ஸ். ஃபவுண்டேஷன் ப்ரொவைடட் ஃபார் காலம் ஆர் நோன் அஸ் காலம் பேசஸ் ஆர் காலம் ஃபூட்டிங்ஸ். நெக்ஸ்ட் இதில் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் மட்டும் இதை பார்த்துட்டு போய்டும், வேறு ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபூட்டிங் பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் ஃபூட்டிங், ஸ்ப்ரெட் ஃபூட்டிங், கம்பைன்ட் ஃபூட்டிங், ராஃப்ட் ஆர் மேட் ஃபவுண்டேஷன், பைல் ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராப் ஃபூட்டிங், கண்டினியூஸ் ஃபூட்டிங், கேண்டிலிவர். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுன்னா நான் என்னோடய சேனலில் வீடியோஸ் இருக்கும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மினிமம் டெப்த் பிலோ கிரவுண்ட் லெவல் எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா D = W1/gamma 1 - sin θ/1 + sin θ ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்மில் பார்த்துக்கோங்க. வேறு இதில் எது இம்பார்ட்டன்ட்
cover requirement minimum thickness of cover to main reinforcement shall not be less than 50 mm for surface in contact with earth face and not less than 40 mm for external exposed face. Minimum edge thickness requirement pathina shall not be less than 150 mm for footing soil, not less than 300 mm. Where important design of steel design of tension and compression member. இதில் உங்களுக்கு இது முக்கியமாக அது மட்டும் பார்ப்போம். எல்லாமே லாஸ்ட் மினிட்ல உட்காந்து பார்க்க வேணாம், குழப்பம். இது பார்த்துக்கோங்க, இந்த ஈக்குவேஷன் டிசைன் ஆக்ஷனுக்கு இந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், இந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. rolled steel section, stepped pipe circular இருக்கும், square rectangular, steel equal angle or unequal angle, steel T section, steel channel section வந்து ISLC, ISJC, ISMC ன்றது channel section. I sectionனா JB, LB, WB ன்னு இருக்கும், MB, HB ன்னு இருக்கும். CCC அப்படின்னு வந்தாலே channel section, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. BBB ன்னு வந்தாலே I செக்ஷனில் இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு இதில் இந்த ஈக்குவேஷன், இந்த குட்டி குட்டி ஈக்குவேஷன்லாம் பார்த்துங்க. ஃபேக்டர் டிசைன் டென்ஷன் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா T less than TD. TDன்றது டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெம்பர். நெக்ஸ்ட் டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு ஈல்டிங் கிராஸ் செக்ஷன்னா ADFY டிவைட் பை ASFY டிவைட் பை காமா மேக்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் முக்கியம். நெக்ஸ்ட்டு இந்த செக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. பக்லிங் ஆஃப் பிளேட்ஸ், ஃபார்மிங் பிளாஸ்டிக்ஸ், இன்னொரு ஒரு முக்கியமானது ஒரு போர்ஷன் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. இந்த போர்ஷன் இது வேணாம் இது பார்த்துக்கோங்க. இது எஃபெக்டிவ் லென்த் இருக்கும். ஃப்ரீ எண்டாக என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சைடு ஃபிக்ஸ்டாக ஒரு பக்கம் ஃப்ரீயாக இருந்தால் 2L. நம்ம ஆல்ரெடி அங்கே படித்தது தான். ரெண்டு பக்கமே ஃபிக்ஸ்டாக இருந்தால், ரெண்டு பக்கமே ஹிஞ்சுடாக இருந்தால் நம்மளுக்கு 1L. ரெண்டு பக்கமே ஃபிக்ஸ்டாக இருந்தால் நம்மளுக்கு இங்கே இருக்கு பாருங்கள் 0.65L. ரெண்டு பக்கம் ஹிஞ்சுடாக இருந்தால் 1L, ஃபிக்ஸ்டாக இருந்தால் 0.65L. ஒரு எண்டு ஃபிக்ஸ்டு, ஒரு எண்டு ஹிஞ்சுடாக இருந்துச்சுன்னா 0.8L. அதேமாதிரி ஒரு எண்டு ஃபிக்ஸ்டு, ஒரு எண்டு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா 1.2L. இந்த பக்கம் ஒரு எண்ட் ஹிஞ்சுடாகவும் ஒரு எண்ட் ஃப்ரீயாக இருக்குது. ஒரு எண்டு இது என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா 2L. நான் குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க இந்த டயக்ராம் வச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் பார்த்துக்கோங்க. maximum slenderness ratio of a compression member, member carrying compressive load resulting from dead loads and imposed loads, அதுக்கு 180. இதுவே earthquake force அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா 250. இதில் roof truss or bracing system, possible reversible stress resulting from the section of wind or earthquake load அப்படி கேட்டாங்க 350. நெக்ஸ்ட் இதில் stresses in weldsல பார்த்தீங்கன்னா P/Q = P/T1LW. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. இது பார்த்துக்கோங்க லாங் ஜாயின்ஸ்க்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போதும். இது வச்சு நம்ம எழுதிடலாம், மார்க் வாங்கிடலாம். போதும், இது போதும். மினிமம் சைஸ் ஆஃப் ஃபில்லட் வெல்டு இது பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் சைஸ்க்கு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், போதும் ஃப்ரெண்ட்ஸ், இது போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.